ஒரு 24 வயசு பையனோட பிறப்புறுப்பை அறுத்து அவன் நெஞ்சில ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போட்டு உடம்பெல்லாம் சைலன்சரை வச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறம் அவன் நெஞ்சில ஆலப்பலாக்கல்ல தூக்கி போட்டு 4 நாய்ங்க அந்த பையனை கொண்டிருக்கானுங்க. அந்த 4 நாய்ங்களும் யாருன்னு பார்த்தா திமுக அமைச்சர் சக்கரபாணி இருக்கான்ல, அவனோட பினாமி பன்னீர்செல்வம்னு ஒரு பண்ணி அவனோட அடியாட்கள் தான் அந்த 4 பேருமே. ஆளுங்கட்சின்ற கொம்பை வச்சுக்கிட்டு அவனுங்க ஆடுற ஆட்டத்துல இதுவும் ஒண்ணு. இந்த விஷயம் எந்த ஒரு நியூஸ் பேப்பர், மீடியா, சோசியல் மீடியா எதுலையுமே வரல. அவங்க ஃபேமிலி தான் எனக்கு நேத்தே இந்த விஷயத்த போன் போட்டு சொன்னாங்க. இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்களாச்சும் பேசுங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய விஷயத்தவே மூடி மறைச்சிருக்காங்க. ஆனா நாங்க ஒட்டஞ்சத்தில இருந்து பேசுறோம், கேத்திக்கோங்கிற கிராமத்துல இருந்து பேசுறோம்னா லாஸ்ட் ஜனவரி 30ஆம் தேதி வந்து என் தம்பி வந்து 4 பேர் சேர்ந்து கொடூரமா நைட்டு கடத்திட்டு போய் கொலை பண்ணிருக்காங்கன்னா இன்னும் யாரையும் சரியான குற்றவாளிகள் வந்து ஒப்படைக்கலன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் வச்சு முடிக்க இந்த கேஸ் முடிக்கலாம்னு சொல்லி நினைச்சு பிளான் பண்ணிருக்காங்க. போலீஸ் சைடு இருந்து எங்களுக்கு சரியா எந்த ஒரு இது இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வந்து அவங்க ஒத்த பையன் அவன் எழுந்துட்டு வந்து நாங்க குடும்பமே தவிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப கொடூரமா பயங்கரமா அவனை செடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அவனுக்கு இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இதுக்கு வந்து எங்களுக்கு சரியான நீதி வேணும். இன்னொன்று வந்து இவனை எப்படி கொலை பண்ணிருக்காங்கன்னா ட்ரில்லர் மிஷின் வச்சு இவனை ஓட்ட போட்டுருக்காங்க. இவனோட ஆண் உறுப்பு அப்படியே முழுசா அறுத்து எடுத்திருக்காங்க. இவன் மேல வந்து சைலன்சர் சூடாக்கி உடம்பெல்லாம் சூடு வச்சிருக்காங்க. இவனோட பிரஸ்ட் எல்லாம் சூடு வச்சிருக்காங்க. மண்டையெல்லாம் வெட்டி கழுத்து 4-3 டைம் அறுத்து பின்னாடி எல்லாம் அடி நடிச்சு உடனே இருந்து ரத்தம் போயிட்டே இருக்கு. இடுப்பெல்லாம் சுத்தி கத்தி குத்தி கீழல். இந்த அளவுக்கு இவனை கொடூரமா இவன் சாகிறத பாக்குறதுக்கு அவன் வந்து அந்த கொலைகார 4 பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. கத்தலாம் இவன் நாக்க எடுத்திருக்காங்க. இவனோட வாயெல்லாம் செதைச்சு புருவத்தையெல்லாம் செதைச்சு ரொம்ப தாக்கி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்கன்னா மிஷின் வச்சு ஓட்டு போடுற அளவுக்கு ஒருத்தன் இருந்தா அவன் எப்படிப்பட்ட சைக்கோவானா இருப்பான். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இவனுக்கு நடந்த விஷயம் மாதிரி வேற யாருக்கும் நடக்கூடாதுன்னு நான் வாய்ஸ் நோட் பண்றேன். நீங்க வந்து கொஞ்சம் கேர் எடுத்து வந்து வீடியோ போடுங்க. கொஞ்சம் என்னோட மெசேஜ் வந்து நீங்க பாருங்கன்னா ரொம்ப நிம்மதி இல்லாம இருக்கும். நாங்க குடும்பமே வரைக்கும் தூங்காம நிம்மதி இல்லாம இருக்கும். இதை வந்து நீங்க ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் 4 பேருக்கு தெரியப்படுத்துங்கன்னா. இத பேச போனா அந்த திமுக திருட்டு நாய்ங்க மிரட்டுறானுங்களாம். சங்க அறுத்து போட்டுருவோம், உங்க குடும்பத்தையே எரிச்சிருவோம், அதுல இருக்க பெண்கள் எல்லாம் பிராத்தல் கேஸ்ல உள்ள தள்ளிடுவோம் அப்படின்னு மிரட்டிருக்கானுங்க. இப்ப இந்த விஷயத்த நான் பேசுறேன். உன்னால என்ன மயிரை புடுங்க முடியுமோ புடுங்கிக்கடா திருட்டு நாய்ங்களா. இன்ன வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதியும் கிடைக்கல, நிதியும் கிடைக்கல. ஏன் நீதி கிடைக்கலன்னா அந்த சம்பவத்தை பண்ண அந்த 4 பேருமே அதே குடும்பத்துக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு தர்றானுங்க. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. நிதி கிடைக்கல. கள்ளச்சாராயம் முடிச்சு செத்தவனுக்கு கூட நிதி கொடுக்குறாங்க. அந்த குடும்பத்துக்கு இன்ன வரைக்கும் ஒரு 10 பைசா கூட நிதி கொடுக்கல. ஒரு படத்துல கூட இந்த அளவுக்கு ஒரு தன கொடூரமா கொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவனுங்க மைண்ட்ல இருந்ததெல்லாம் 2 விஷயம்தான். ஒண்ணு கஞ்சா போதை, இன்னொன்னு நம்ம ஆளுங்கட்சியோட ஆளு. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம சுதந்திரமா வெளியே சுத்தலாம் அப்படின்னு சுத்திக்கிட்டு தான் இருக்கானுங்க அந்த 4 பேரும். ஆனா அந்த குடும்பம் உடஞ்சு போயிருக்கு. அவங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க. நான் சின்ன தீக்காயம் கூட படாம என் பையனை வளர்த்தேன், அவனை இப்படி சூடு வச்சு நெஞ்சில ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போட்டு கொண்டிருக்கானுங்க அப்படின்னு. இந்த பாவம்லாம் உங்களெல்லாம் சும்மாவே விடாதுடா எப்பயுமே.